நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இந்திய முன்னாள் பிரதமர்களாக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மற்றும் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஜாதக விளக்கத்தை பார்ப்போம். திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிறந்த நாள் 20/8/1944, நேரம் காலை 8:11, பிறந்த இடம் மும்பை. ராஜீவ்காந்தி அவர்களும் சில காலம் நம்முடைய பிரதமராக இருந்தவர் என்பதால் அரசியலில் அதி உச்ச பதவியை அடைவதற்கு ஜோதிடம் சொல்லும் விதிகள் இவரது ஜாதகத்திலும் பொருந்தி இருப்பதால் அவர் ஜாதகத்தை விளக்கங்களை பார்ப்போம். திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஜாதகத்திலும் சூரியன் மற்றும் சிம்மத்தின் சுபத்துவம் பூரணமாக இருப்பதை பார்க்கலாம். ராஜீவ்காந்தி அவர்கள் ஜாதகப்படி சிம்மம் லக்னமாகி லக்னாதிபதியாக சூரியன் சிம்மத்தில் அமர்ந்து ஜோதிடம் தனித்து சொல்லும் 4 சுவர்களான குரு, சுக்கிரன், வளர்வரி சந்திரன், புதன் ஆகிய 4வரும் சிம்மத்தில் அமர்ந்து ராசியான சிம்மம் மிக அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றது. இதில் சூரியனும் சந்திரனும் இணைந்து தங்களுக்குள் கேந்திர நிலை பெற்றிருக்கிறார்கள். மிக மிக முக்கியமாக லக்னாதிபதியான சூரியன் குருவினை அஸ்தமனம் செய்திருக்கிறார். சுபக்கிரகங்களை அஸ்தமனம் செய்த சூரியன் அவர்களது சுபபலனை தானே எடுத்துக்கொண்டு தானே மிகப்பெரிய சுபராக மாறுவார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான அரசு அதிகாரிகளின் ஜாதகங்களில் சூரியனும் குருவும் இணைந்து அங்கே குரு அஸ்தமனமாகி சூரியன் சுபத்துவமாக உள்ள நிலைகளை பார்க்கலாம். சூரியனும் சிம்மமும் அதிகமான சுபத்துவம் அடைந்த காரணத்தினால் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு பாரம்பரியமான அரச குடும்பத்தில் பிறந்து சில காலம் அரசனாகவும் இருந்தார். அவர் இறக்கும்போது அவருக்கு 47 வயது மட்டும்தான். அப்போது அவருக்கு ராகு திசை நடந்து கொண்டிருந்தது. அவரது ஜாதகத்தில் ஒன்றுமில்லாதனை கூட உயரத்தில் வைக்கக்கூடிய ராகு 12ஆம் இடத்தில் ராகுவிற்கு சோவீடு என்று சொல்லப்படும் கடகத்தில் அமர்ந்து நவாம்சத்தில் குருவுடன் இணைந்து மிகுந்த சுபத்துவ வலிமை பெற்றிருக்கின்றார். 3-11ஆம் இடத்தைப் போலவே 12ஆம் இட ராகுவும் யோகங்களை செய்வார் என்பதை நம்முடைய ராகுவின் சூட்சும விளக்க கட்டுரைகளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆதித்ய குருஜி ஐயா குறிப்பிட்டிருக்கிறார்கள். உத்தரகாலாமிரத்தில் மகாகவி காளிதாசர் 12ஆம் இட ராகு ராஜயோகத்தை தந்து மாரகத்தையும் தருவார் என்று ஒரு சுலோகத்தில் சொல்லியிருக்கிறார். அதன்படி ராஜீவிற்கு ராகு திசை ஆரம்பித்ததுமே அரசியல் தொடர்புகள் உருவாக ஆரம்பித்தன. அவரது தாயாரான திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அரசியல் வாரிசாக உருவாக்கப்பட்ட ராஜீவின் தம்பி சஞ்சய் காந்தி அவர்கள் 1980 விமான விபத்தில் மரணமடைந்த பிறகே தனக்கு ஆர்வமில்லாத அரசியலில் தாயாருக்காக ராஜீவ்காந்தி அவர்கள் நுழைய நேரிட்டது. அப்போது அவருக்கு ராகு திசை ஆரம்பித்திருந்தது. அதிக சுபத்துவமான ராகு தனது தசையில் ஒருவரை பிரபலமாக்குவார் என்பதன்படி அதுவரை யாரென்றே பெரும்பாலான இந்திய மக்களால் அறியப்படாமல் இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் திடீரென இளவரசரானார், பிரபலமானார். 1984 ராகு திசையில் குரு புத்தி நடக்கும் பொழுது அவர் தாயாரின் மரணத்தினால் ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்தின் கட்டாயமாக பிரதமரானார். 1991 ராஜீவ்காந்தி அவர்கள் மரணமடையும் போதே
அவருக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடைபெற்று கொண்டிருந்தது. விரயத்தில் இருக்கும் ராகுவின் தசையில் மாரகாதிபதியான புதனின் புத்தியில் ராஜீவ்காந்தி அவர்களின் மரணம் நிகழ்ந்தது. ஜோதிட விதிகளின்படி ராஜீவ்காந்தி அவர்கள் ஜாதகம் இயல்பாகவே ஒரு அற்பாயுள் ஜாதகம்தான். அவரது ஆயுள் ஸ்தானாதிபதியான குரு ஆயுள் பாவமான 8ஆம் வீட்டிற்கு 6இல் மறைந்து அஸ்தமனமடைந்திருக்கின்றார். இங்கே சூரியனை பிரதமர் பதவி தரும் நிலைக்கு சுகத்துவப்படுத்திய குரு அஸ்தமனம் பெற்றதால் தனது ஆதிபத்தியமாக ஆயுளத் தரும் வலுவை இழந்தார். ஒன்று கிடைத்தால் இன்னொன்று கிட்டாது என்பது உலக நியதி. ஆயுள் பாவமான 8ஆம் இடத்தை பாவக்கிரகங்களான செவ்வாய் 7ஆம் பார்வையாகவும் சனி 10ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார்கள். மற்ற விதிகளை விட பாவக்கிரகங்கள் பார்க்கும் பாவகம் வலுவிழக்கும் என்ற இந்த ஒரு விதியே ராஜீவ்காந்தி அவர்கள் அற்பாயுளில் மரணமடைவார் என்பதை சுட்டிக்காட்டும். அரசில் உயர்பதி வைத்த அனைத்து ஜாதகங்களிலும் சிம்மமும் சூரியனும் சந்தேகத்துக்கிடமின்றி சுகத்துவம் அடைந்திருப்பதை காணலாம். சிம்மம், சூரியன், சந்திரன் ஆகிய 3இன் கூடுதல் குறைவான சுகத்துவ அமைப்புகளுக்கேற்ப ஒருவர் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல்வர், பிரதமர் போன்ற பதவிகளை வகிக்கின்றார். அடுத்ததாக இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய ஜாதக விளக்கத்தை பார்ப்போம். இந்தியாவின் மகாராணியாக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களின் ஜாதக விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய உன்னத சமன்பாடுகளை உள்ளடக்கியது. இங்கே குத்துமதிப்பான அல்லது அருள்வாக்கு சொல்வது போன்ற எவற்றிற்கும் இடமில்லை. விதிகளை புரிந்து கொண்டால் இங்கே அனைத்தும் சுலபம்தான். ஜோதிடத்தின் உயர்நிலை புரிதல் என்று குறிப்பிடும் சுகத்துவம் மற்றும் சூட்சும ஒருவர் தெளிவாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் பிரதமர் போன்ற அதி உச்ச பதவிக்கான விதி அமைப்புகளும் புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைச்சர், முதல்வர், பிரதமர் போன்ற உயர் உதவியை பெற வேண்டுமாயின் அவரது ஜாதகத்தில் ராஜராசியான சிம்மமும் அதன் அதிபதியாக சூரியனும் மிக அதிகமான சுகத்துவம் அடைவதோடு பதவிஸ்தானம் எனப்படும் 10ஆம் இடமும் வலுப்பெற்றிருக்க வேண்டும். திரு ராஜீவ்காந்தி அவர்களின் ஜாதகத்தில் சிம்மம் மிக அதிகமான சுகத்துவத்தினை அடைந்திருப்பதை கண்டிருக்கலாம். சிம்ம இலக்கணம் சிம்மராசியில் பிறந்த ராஜீவ்காந்தி அவர்களின் ஜாதகத்தில் லக்கணமாகிய சிம்மத்தில் இயற்கை சுவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பை சந்திரன், புதன் ஆகிய 4வரும் இணைந்து சூரியனையும் சிம்மத்தையும் மிகப்பெரிய சுகத்துவப்படுத்தியிருந்தார்கள். இந்த அமைப்பு ஒன்றினாலேயே அவர் பிரதமர் எனும் நிலைக்கு உயர முடிந்தது. ஆயினும் அங்கே லக்கணத்திற்கும் சுவர்கள் அனைவரும் சனி பார்வை இருந்த காரணத்தினால் ராஜ்யபால் நீடித்து பிரதமராக பதவி வைக்க இயலவில்லை. ஆயுள் ஸ்தானமான 8ஆம் பாகமும் வலுவிழந்ததால் ஆயுளும் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியா ஒரு சிக்கலான காலகட்டத்தில் வளர்ச்சியடைய வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்த நேரத்தில் நீண்ட காலம் பிரதமர் பதவியை வகித்தவர். இவர் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று போற்றப்பட்டவர். பிரதமர் பதவியில் இருக்கும்போதே அகால மரணம் அடைந்தவர். இவரது மரணம் இந்திய அரசியலேயே வேறு விதமாக நிலையில் திசை இருப்பது எனலாம். 1984 இவர் மரணம் அடையாமல் இன்னும் சில காலம் உயிரோடு இருந்திருந்தால் இந்திய அரசியலின் போக்கு வேறு மாதிரியாக இருந்திருக்கும். குறிப்பாக அவரையடுத்து பிரதமரான சிலர் அந்த பதவிக்கு வர முடியாமல் போயிருக்கும். திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் பிறந்த தேதி 19 நவம்பர் 1917 இரவு 11 மணி 10 நிமிடங்களுக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரில் பிறந்தவர். அவருக்கு கடகலக்கணம் மகர ராசியாகி லக்னாதிபதி சந்திரன் வளர்பிறையாகி லக்கணத்தை பார்த்து வலுப்படுத்திய ஜாதகம். ஜோதிடம் உயர்வாக சொல்லும் கிரகங்களின் பரிவர்த்தனை அமைப்பின்
நிலைக்கு உதாரணமாக இவரது ஜாதகம் சொல்லப்படுகிறது. மிக அதிகபட்சமாக 6 கிரகங்கள் இவரது ஜாதகத்தில் பரிவர்த்தனை நிலையில் இருக்கின்றன. இது ஒரு வலுவான அமைப்பு. லக்கண 7ஆம் அதிபதிகளான சனியும் சந்திரனும் இங்கே பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறார்கள். அடுத்து 6, 11 கூடிய குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார்கள். அடுத்து இந்த ஜாதகத்தில் 2, 5 கூடிய சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறார்கள். ஒருவரை அரசனாக்கும் உயர்நிலை ராஜயோகமான சிவராஜ் யோகம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஜாதகத்தில் பூரணமாக அமைந்திருக்கிறது. நாட்டின் மிக உயர் பதவியான பிரதமர் பதவிக்கு திருமதி இந்திரா காந்தி அம்மையாரை உயர்த்துவது இந்த ஒரு அமைப்புத்தான். சூரியனும் குருவும் நேருக்கு நேராக பார்த்து கொள்வது சிவராஜ யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் இருப்பவர்கள் யோகத்தின் தன்மைக்கேற்ப மற்ற கிரகங்களும் சரியாக இருக்கும் நிலையில் தலைமை பதவியை அடைவார் என்பது விதி. சூரியன் அதிக சுபத்துவத்தை அடைகிறார் என்பதே இந்த யோகத்தின் மறைமுகமாக உள்ளர்த்தம். இந்த யோகம் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் ஜாதகத்தில் மிக அதிகமான உயர்நிலையில் இருப்பதை காண முடியும். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொள்கிறதோ அந்த வீட்டு பலனை 80%, இன்னொரு வீட்டு பலனை 20% செய்யும் என்பதும் ஜோதிடத்தில் இன்னொரு விதி. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிறந்த கடகலக்கணத்தின் அஷ்டமாதிபதியான சனி அவர் ஜாதகத்தில் 1, 7ஆம் இடங்களோடு பரிவர்த்தனையாகியிருப்பதால் 8ஆம் இடத்தின் அசுப பலன்களை குறைத்து கொண்டு 7ஆம் இடத்தின் சுபபலன்களை அதிகம் தந்தார். ஆயினும் அவர் அஷ்டமாதிபத்திய பலனாக அதே சனி திசையில் சில ஆண்டுகளும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமர் பதவியில் இல்லாமல் இருந்தார். குறிப்பாக அஷ்டமாதிபதி தசையில் பாதகாதிபதி புத்தியான சனி திசை சுக்கிரபுத்தி முழுவதும் ஏறத்தாழ 2.5 ஆண்டு காலம் அவர் பதவியில் இல்லை. இதில் சனியும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டக நிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த புத்தி நல்ல பலன்களை செய்யாது என்பது ஜோதிடத்தின் முக்கியமான ஒரு விதிதான். தசாதநாதனும் புத்திநாதனும் 6 இருக்கும் நிலையில் புத்திநாதன் நன்மலை செய்ய வேண்டுமெனில் புத்திநாதன் ஆட்சி உச்சமாகவோ அதிக சுபத்துவ சூட்சும வலுவுடனோ அல்லது லக்கண ராசியின் கேந்திர கோணங்களிலோ இருக்க வேண்டும் என்பது சஸ்திராஸ்திரத்துக்கு விதிவிலக்கு. அதேபோல ராகு தன்னுடன் இணைபவரின் பலன்களை எடுத்து செய்வார் என்ற விதிப்படி அதே சனி தசையின் இன்னொரு சஷ்டாஷ்டக அமைப்பான ராகு புத்தியில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். சஷ்டாஷ்டகத்திற்கு நல்ல உதாரணமாக மேற்கொண்ட அமைப்பினை குறிப்பிடலாம். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இதுபோன்ற பாதகாதிபதி அஷ்டமாதிபதியின் சஷ்டாஷ்டக தசாபுத்தியில்தான் மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.